மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்திய அணியை பொறுத்தவரை இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு தொடரை விளையாண்டு வந்தது. இந்த போட்டித் தொடரானது ஆரம்பிக்கும் போது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொடராக கணிக்கப்பட்டது. ஏனென்றால் அனுபவம் வாய்ந்த விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்றோர் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் இந்திய இளமணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு என்ன செய்ய போர்களுடைய சாதனை எவ்வாறு அமையப் போகிறது என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருந்த வழக்கில் இந்திய இளமணி ஒரு சிறப்பான தன்னுடைய திறமையை வெளிக்காட்டியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டித் தொடரில் 5 போட்டிகளிலே ஒரு போட்டி சமநிலையில் முடித்து ஒரு அற்புதமான ஒரு தொடரை முடித்திருந்த வழக்கில் 2-2 அடிப்படையில் இந்த போட்டித் தொடரை சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள் இந்திய இளமணியினர். அந்த அடிப்படையில் இறுதிப் போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு அந்த போட்டியை 374 ஓட்டங்களாக இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வழக்கில் 366 ஓட்டங்களோடு இங்கிலாந்து அணியை சொந்த மண்ணில் சகல விகடங்கள் இழக்க வைத்து 6 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆகவே இந்திய அணியின் செயற்பாடு அனைத்து துறைகளிலும் சிறப்பாகவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஆரம்பத்தோடு படுவர் KL ராகுல் தமது அணிக்கான ஓட்டங்களை சிறப்பாக தேவையான நேரத்தில் பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 532 ஓட்டங்களை இந்த 5 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு ஆரம்பத்தோடு பட வீரராக இளம் வீரராக பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற ஜசாவி ஜஸ்வால் 23 வயதை உடைய இவர் 6 சதங்கள் மொத்தமாக பெற்றிருக்கின்ற வேளையில் இந்த போட்டித் தொடரை பொறுத்தவரைக்கும் 411 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த 2 சதங்கள் அடங்கலாக இந்த ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அணியின் தலைவர் சுப்மன் கில் இவருடைய சாதனைகள் பல இப்பொழுது உலகத்திற்கு வெளிச்சமாக வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடரிலே 754 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார், 4 சதங்கள் உட்பட. ஆகவே சுனில் கவாஸ்கர் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு தொடரிலே 732 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அந்த சாதனையை முறிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய சாதனை படைத்திருக்கிறார். அத்தோடு அணியின் விக்கெட் காப்பாளர் உபத்தலைவராக செயற்பட்டிருந்த ரிஷாட் பண்ட் அணியின் சிறப்பான வெற்றிகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு வீரராக இதுவரை தன்னுடைய உயிரையும் மதிக்காத வண்ணம் செயற்பட்டு கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொடரிலே காயம் காரணமாக இடையிலே மைதானத்தை விட்டு வெளியேறிந்த அவர் மொத்தமாக 479 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு போட்டியிலே 37 ஓட்டங்களோடு ஆடுகளத்தை விட்டு வெளியேறி மீண்டும் வந்து அணிக்காக ஓட்டங்களை பெற்று அரைசதத்தை பூர்த்தி செய்தது யாரும் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாகும். ரவீந்திர ஜடேஜா இந்திய அணியின் சகலத்துறை ஆட்டக்காரர், அனுபவம் வாய்ந்த ஒரு சகலத்துறை ஆட்டக்காரராக செயற்படக்கூடியவர். இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான வீரர். 516 ஓட்டங்கள் இந்த தொடரிலே 7 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். அத்தோடு பல வருடங்களாக வாய்ப்பின்றி கருண் நாயர் இந்த தொடரிலே வாய்ப்பு வழங்கப்பட்டு 205 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அடுத்ததாக வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணியின் இளம் சகலத்துறை ஆட்டக்காரராக உலகத்திற்கே தன்னுடைய திறமையால் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர் 284 ஓட்டங்களையும் 7 விக்கெட்டுகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். சகல துறைகளிலும் செயற்பட்டிருக்கிறார். இறுதி டெஸ்ட் போட்டியில் தன்னுடைய திறமையை உலகிற்கே அடையாளம் கண்டு தனியாளாக நின்று இறுதி விக்கெட்டுக்காக மொத்தமாக சிறப்பான துடுப்பாட்டத்தை காண்பித்திருந்தார். 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 6 அடங்கலாக அந்த அரைச்சதத்தை பூர்த்தி செய்திருந்தார். முகமது சிராஜ் TSB என செல்லமாக குறிப்பிடும் இவர் இந்திய அணிக்காக தன்னுடைய உயிரையை கொடுக்கும் அளவுக்கு செயற்படக்கூடிய ஒரு வீரராக தொடர்ந்தும் செயற்பட்டு கொண்ட 23 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இந்த டெஸ்ட் போட்டி தொடரிலே 1000 பந்துகளை வீசிய வீரராக சாதனை படைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதி டெஸ்ட் போட்டியிலே முக்கியமான 5 விக்கெட்டுகளையும் இறுதி விக்கெட்டையும் வீழ்த்தி இந்த போட்டி தொடரை கைப்பற்றுவதற்கு முக்கியமான வீரராக இருந்தார். ஜஸ்பிரீத் பும்ரா 14 விக்கெட்டுகள், பிரசித் கிருஷ்ணா 14 விக்கெட்டுகள், ஆகாஷ்தீப் 13 விக்கெட்டுகள், 80 ஓட்டங்கள், அதிரடியாக 66 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு போட்டியிலே சாய் சுதர்சன் 140 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆரம்ப விக்கெட்டுக்காக இவருடைய இணைப்பாட்டம் இல்லை என்றாலும் 3ஆம் இலக்க வீரராக ஆடுகளம் நுழைந்திருந்தார். ஆகவே மீண்டும் விளையாடுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் நண்பர்களே.